Welcome to our channel InTech. Today I am going to deliver the topic on phases of compiler with example. Already phases of compiler என்னங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த லெக்சர் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் அந்த phases of compiler அவுட்புட் என்ன, ஒரு இன்புட், ஒரு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சோர்ஸ் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு அதோட அவுட்புட் ஒவ்வொரு ஃபேஸஸ்லையும் கம்பைலர் ஃபேஸஸ் பாஸ் பண்ணி வரும்போது அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணி காமிக்க போகிறேன். Already we know there will be 6 phases in compiler: lexical analysis, syntax analysis, semantic analysis, intermediate code generator, code optimizer and finally code generator phase. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சோர்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு பார்ட் எடுத்துட்டு இந்த பார்ட்டை கம்பைலரோட 6 ஃபேஸஸ்குள்ளேயும் இன்புட்டாக கொடுத்து ஃபைனலி என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இட் இஸ் த பார்ட் ஆஃப் த சோர்ஸ் ப்ரோக்ராம். Position is equal to initial plus rate star 60 semicolon. It is a part of the source program. It is the high level language. So the high level language machine understand பண்ண முடியாது. Machine understand only low level language. So அங்க ஒரு translator வேணும். Translator is nothing but convert the high level language into another language. ஸோ நான் இங்கே என்ன டிரான்ஸ்லேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்பைலர் ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லெவல் ஆர் மிடில் லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா தேர் வில் பி இன் 6 phases. ஸோ இந்த இட்ஸ் பார்ட் ஆஃப் த சோர்ஸ் ப்ரோக்ராம். இதை கம்பைலருக்குள்ளே இன்புட்டாக கொடுக்குறேன். கம்பைலரோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன நம்மளுக்கு தெரியும், லெக்சிக்கல் அனாலிசிஸ். லெக்சிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்கேனிங். ஏன் அதை ஸ்கேனிங் சொல்கிறோம் அப்படின்னா, உள்ள வர இன்புட்டை லெஃப்ட் டு ரைட் கேரக்டர் பை கேரக்டர் ரீட் பண்ணும் டு ஐடென்டிஃபை த token. Tokenல there will be lot of types: identifier, keyword, operators, symbols, numbers or digits. These are the types of the token. So token identify பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம், லெக்சிக்கல் அனாலிசிஸ். இப்போ லெக்சிக்கல் அனாலிசிஸில் இந்த பார்ட் உள்ளே வரும்போது லெக்சிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணும், லெஃப்ட் டு ரைட் ஸ்கேன் பண்ணிட்டே வரும். இப்போ உங்களுக்கு பியிலேருந்து என் வரை ரீட் பண்ணிட்டே வரும், ஏன்னா இடையில எந்த ஸ்பேஸோ ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது. ஸோ ரீட் பண்ணிட்டே வரும். பொசிஷன் வர வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன ரீட் பண்ணணும்னா ஈக்குவல் சிம்பிள் ரீட் பண்ணும். ஸோ ஈக்குவல் டுன்னு சிம்பிள் வந்ததுனால பிஃபோர் அந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு குரூப் பண்ணிடும். பொசிஷன்னு குரூப் பண்ணும். பொசிஷன் குரூப் பண்ணி முடித்தோடனே பொசிஷன்னு எந்த ஒரு கீவேர்ட்ஸும் கிடையாது. ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஐடென்டிஃபைடு பொசிஷன் அஸ் அ ஐடின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஐடி 1 பிகாஸ் இதுக்கு அடுத்து நிறைய ஐடென்டிஃபையர் இருக்கலாம். ஸோ ஐடென்டிஃபையர் இஸ் அ டைப் ஆஃப் த டோக்கன். ஐடென்டிஃபையர் அப்படின்னு அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் சம் ரூல்ஸ் பை யூஸிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணும். எப்படி ஐடென்டிஃபையர்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிங்கிறது ஒரு லெட்டர், அடுத்து ஓன்றது ஒரு லெட்டர். ஸோ லெட்டர்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரெகுலர் எக்ஸ்பிரஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர். ஸோ ஐடி 1. அடுத்து ஈக்குவல் டு சிம்பிளை ரீட் பண்ணும். ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து எனக்கு ஐ வந்துருச்சு, சிம்பிள் முடிஞ்சதுனால ஈக்குவல் டு சிம்பிள் அப்படி போட்டுக்கிறேன். அடுத்து இனிஷியல் இதே மாதிரி I to L வரை எனக்கு ரீட் பண்ணும். எல்க்கு அப்புறம் ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் இஸ் அ சிம்பிள். ஸோ பிஃபோர் ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கிறத குரூப் பண்ணிடும். இனிஷியல்ன்றது எந்த கீவேர்டும் கிடையாது. ஸோ இனிஷியல் இஸ் நத்திங் பட் த செகண்ட் ஐடென்டிஃபையர் ஐடி 2. அகெயின் ப்ளஸ் போட்டாச்சு. அதே மாதிரி ஆர்லேருந்து இ வரை ரீட் பண்ணும். ஈக்கு அப்புறம் எனக்கு ஸ்டார் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ பிஃபோர் அதை குரூப் பண்ணி ரைட்னு குரூப் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ஐடி 3ன்னு குரூப் பண்ணிடும். அடுத்து ஸ்டார் அப்படியே தான் இருக்கும். 6 0 ரீட் பண்ணும். 6க்கும் 0க்கு இடையில ஸ்பேஸ் கிடையாது. ஸோ 60 ஹோலாக எனக்கு குரூப் பண்ணிடும். நம்பர்னு 60 அப்படியே தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். சிம்பிள் அப்படியே இருக்கும். திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஃபேஸ் டு ஐடென்டிஃபை த டோக்கன். பொசிஷன், இனிஷியல், ரேட் ஆர் ஐடென்டிஃபையர். ஸோ அதை வேரி பண்ணி காமிக்கிறதுனால 1 2 3ன்னு போட்டிருக்கும். ரைட். செகண்ட் ஃபேஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலரோட செகண்ட் ஃபேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் அனாலிசிஸ். This is the second phase of the compiler. It is also called as syntax analyzer or parsing. It is mainly used to generate the graphical representation of the source program. Here graphical representation is nothing but the syntax tree, which means syntax analysis உள்ள வர இன்புட்டுக்கு வந்து syntax tree எனக்கு ஜென்ரேட் பண்ணும். syntax treeயோட ரூட் நோடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அசைன்மெண்ட் சிம்பிள் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி 1 இருக்குது. அகெயின் நோட் ரூட் நோடில் எல்லாமே என்ன இருக்கும், நோடில் எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். லீஃப் நோட்ஸில் வந்து ஆப்பரன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வர ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ்ஸோட லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி 2 இருக்குது.
தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸ்டாருக்கு லெஃப்ட்டில் வந்து ID3, ஸ்டாருக்கு ரைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டிஜர் நம்பர் 16. திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் தி சின்டாக்ஸ் அனாலிசிஸ். என்ன இன்புட் வருதோ அதுக்கு அப்படி நீங்கள் சின்டாக்ஸ் ட்ரீ நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ரூட்டில் எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்கும், லீஃபில் வந்து ஆப்ரேட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும். ரைட், இது அடுத்து எதில் இன்புட்டாக போகும் அப்படின்னா தேர்ட் ஃபேஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், இட்ஸ் அ சிமாண்டிக் அனாலிசிஸ். செகண்ட் ஃபேஸ்க்கும் தேர்ட் ஃபேஸ்க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது ஸ்ட்ரக்சரை டெரைவ் பண்ணும். இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து மீனிங், சிமாண்டிக் அனாலிசிஸ் மீனிங்கை வந்து உங்களுக்கு நமக்கு செக் பண்ணும். ஸோ ட்ரீ வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரீயை வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ரூட்டில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும், இங்கே ID1. அடுத்து இங்கே வந்து என்ன சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இங்கே ID2. அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், இங்கே ID3 இருந்தது. நம்பர்ஸை வந்து நம்ம என்னவா மாற்றுவோம் அப்படின்னா இன்டீஜர் டு ஃப்ளோட்டுக்கு இங்கே நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 60 வந்து என்னவா மாறும்னா 60.0 எனக்கு மாற்றிக்கும். அதாவது சிமாண்டிக் அனாலிசிஸ் வந்து டேட்டா டைப்பை செக் பண்ணும், டைப் செக்கிங் ப்ராசஸ் நடக்கும். டேட்டா டைப் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ இன்டீஜரை நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த்து ஃபேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் கோடு ஜென்ரேட்டர். இன்டர்மீடியேட் கோடு ஜென்ரேட்டர் generate the intermediate code by using temporary variables. Temporary variables யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் கோடு நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரரி வேரியபிள்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், T1 எடுத்துக்கிறேன். T1 60.0 எடுத்துக்கிறேன், அந்த இன்டிஜர் டு ஃப்ளோட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் டெம்பரரி வேரியபிள் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஃபர்ஸ்ட் டெம்பரரி வேரியபிள் இதை எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து ID3 இங்கே என்ன இருக்குது, ஸ்டார், இந்த வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கேன், T1 எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார் T1. அடுத்த டெம்பரரி வேரியபிள் T3. இப்போ இந்த ID3 இது ஃபுல்லாக எந்த வேல்யூவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா T2வில் இருக்குது. ஸோ T3 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ID2 ப்ளஸ் இந்த ஹோல் வேல்யூ எங்கே இருக்குது, எனக்கு T2வில் இருக்குது. ஸோ ப்ளஸ் T2. இப்போது இந்த ஹோல் வேல்யூ எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா T3யில் இருக்குது. இந்த T3 எதுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா ID1க்கு அசைன் பண்ணணும். ஸோ ID1 is equal to T3. This is the intermediate code by using temporary variables. T1, T2, T3 மூணு டெம்பரரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஃபேஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், இட் இஸ் த கோட் ஆப்டிமைசர். கோட் ஆப்டிமைசர் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த சோர்ஸ் ப்ரோக்ராம் பை ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் த சோர்ஸ் ப்ரோக்ராம். இப்போ இதில் 4 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகுதுக்கு 2 to 3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். கோடோட குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அதோட ரன்னிங் டைம் நம்ம கம்மி பண்ணலாம், எக்ஸிக்யூஷன் ஸ்பீடை வந்து அதிகமாக்கலாம். எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் ரன்னிங் டைமில் எப்போ அதிகமாகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்மியாகும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி வேரியபிள்ஸ் 3 இருக்கிற டெம்பரரி வேரியபிள்ஸை நம்ம 2 ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் அன்ரீச்சபிள் கோட், டெட் கோட்லாம் இருந்தால் எலிமினேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் டெம்பரரி வேரியபிள்ஸை வந்து 1 or 2 வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். எப்படி ரெடியூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ T1 16 எடுத்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ID3 ஸ்டார் 60வே நான் எதுக்கு அசைன் பண்ணலாம் அப்படின்னா T1க்கு அசைன் பண்ணலாம். ஸோ இந்த ID3 ஸ்டார் 60.0 நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் T1. அப்போ இந்த டோட்டல் வேல்யூ எனக்கு எங்கே இருக்கும், T1ல் இருக்கும். ஸோ அகெயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 is equal to ID2 ப்ளஸ் இந்த டோட்டல் வேல்யூவை நான் எங்கே அசைன் பண்ணியிருக்கேன், T1. ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ எனக்கு இந்த டோட்டல் வேல்யூ T2க்கு வந்துருச்சு. ஸோ அது எதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ID1 is equal to T2. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கோடு இன்டர்மீடியட் கோடு ஜென்ரேட் பண்ணதும் இன்டர்மீடியட் கோடு தான், கோடு ஆப்டிமைசர் ஜென்ரேட் பண்ணதும் இன்டர்மீடியட் கோடு தான். பட் நம்பர் ஆஃப் லைன்ஸை பாருங்கள், இதில் 4 லைன்ஸ் இருக்குது, இது 3 லைன்ஸ். ஸோ இது ஒரு 4 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் எடுத்தால் அதை விட இது கண்டிப்பாக ஒரு அரை செகண்டோ 1 செகண்டோ கூட கம்மியாக தான் இருக்கும். இப்போ டூன் கிடையாது இந்த இடத்துல. நான் வந்து இப்போது வேறு மாதிரி கூட இப்போ ID1 is equal to ID1ன்னு எடுத்துகிட்டு இப்போது இதை வந்து T1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வேல்யூ எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டெம்பரரி வேரியபிள் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ID2ன்னு இருக்குது இல்லையா, இது இப்போ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ID1 is equal to ID2 ப்ளஸ் T1 இப்படியே நான் எழுதிக்கலாம். அப்படி தானே. இப்போ ID2ங்கிறது இந்த ID2 ப்ளஸ் T1 இந்த வேல்யூ. டைரெக்டாக அந்த வேல்யூவை வந்து நான் ID1லேயும் அசைன் பண்ணலாம். அப்படியே அசைன் பண்ணிங்கன்னா 3 லைன்ஸாக இருக்குது, எனக்கு எத்தனை லைன் ஆயிரும் அப்படின்னா 2 லைனாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ கம்பேரிட்டிவ் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த கோடோட குவாலிட்டி கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். அதுக்காக தான் நம்ம கோட் ஆப்டிமைசர்னு சொல்லி ஒரு ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட், ஃபைனல் ஃபேஸ் இஸ் கோட் ஜென்ரேட்டர் ஃபேஸ். கோடு ஜென்ரேட்டர்
generate the middle level language, அதாவது assembly level language நம்மளுக்கு generate பண்ணியிருக்கோம் by using register, memory and assembly level instructions. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து லோட் பண்ணுறேன். எந்த வேல்யூவை லோட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 60.0வை நான் வந்து ஒரு ரெஜிஸ்டருக்கு லோட் பண்ணுறேன். ரைட், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க. லோட் எல்டினா லோட் பண்ணுறேன். இந்த 60 வேல்யூவை இங்கே இருக்கு இல்லையா, இந்த 60 வேல்யூவை நான் எங்கே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டருக்கு லோட் பண்ணுறேன். R0 இஸ் இனிஷியல் ரெஜிஸ்டர். 60.0 இங்கே மாற்றினதுனால 0.0. கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு முன்னாடி எப்போவும் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் சிம்பிள் போடணும். ஸோ 60 இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ பிஃபோர் தட் வி ஹேவ் டு புட் ஹேஷ் சிம்பிள். ஃப்ளோட் வேல்யூ அப்படின்றதுனால எஃப் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 16 வச்சுக்கிட்டிங்கன்னா 60 போட்டுக்கலாம். இங்கே வந்து என்ன போடக்கூடாது, எஃப் போடக்கூடாது. லோட் எஃப் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை லோட் பண்ணுறேன். எங்கே லோட் பண்ணுறேன் அப்படின்னா R0 ரெஜிஸ்டருக்கு லோட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ID3 வேல்யூவை நான் இது கூட மல்டிப்ளை பண்ணும். ID3ன்றது ஒரு ஐடென்டிஃபையர் வேல்யூ. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ அதுவும் லோடு தான். ஸோ லோட் இங்கே எஃப் வராது. லோட் என்ன பண்ணுறேன், இந்த ID3யை இன்னொரு ரெஜிஸ்டருக்கு லோட் பண்ணுறேன். ஸோ லோட் ID3, R1. இப்போ பாருங்கள் இந்த 60.0 ரெஜிஸ்டர் வேல்யூவில் இருக்குது. இந்த ID3 வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா R1ல் இருக்குது. இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துலேயும் எஃப் போட்டுக்கோங்க. என்ன அசம்பிளி லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ யூஸிங் மல். அடுத்து ஃப்ளோட்டிங்கிறதுனால எஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் R0, R1 இப்படி போட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த R0 R1ல் இருக்குது. இது மல்டிப்ளை ஆகி எனக்கு ரிசல்ட் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா R1ல் இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், ID2 வேல்யூவை இது கூட நான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ ID2 வேல்யூவை இன்னொரு ரெஜிஸ்டரை லோட் பண்ணுறேன். லோட் எஃப் ID2, R2 இன்னொரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ID2 வேல்யூ எனக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா R2ன்ற ரெஜிஸ்டரில் இருக்குது. அண்ட் இந்த வேல்யூ எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா R1ல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். அதுக்காக என்ன அசம்பிளி லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட் எஃப். ஏன் யூஸ் பண்ணுறோன்னா எல்லாத்துலேயும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ன்றதுனால எஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் R1, R2. இப்போ டோட்டல் ரிசல்ட்டு எனக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R2ல் இருக்கும். இந்த R2 வேல்யூவை நான் எங்கே மூவ் பண்ணணும், எனக்கு ID1க்கு மூவ் பண்ணணும். ஸோ ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மூவ் எஃப். R2 எங்கே மூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ID1க்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ID1. திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் கோட் ஜென்ரேட்டர் ஃபேஸ். ரைட், இதை வந்து இந்த மாதிரி இல்லை, இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்டே நான் லோட் எஃப் ID3 வேல்யூவை ஒரு ரிஜிஸ்டர் R0 ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து டேரெக்டாகவே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் எஃப் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட், எல்டினா லோட், மல்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ID3 எங்கே இருக்குது, எனக்கு R0 ரெஜிஸ்டரில் இருக்குது. அதை 60 கூட நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹேஷ் 60.0, R0 இப்படி போட்டேன் அப்படின்னா R0ல் உங்களுக்கு தெரியும் என்ன வேல்யூ இருக்குது, எனக்கு ID3 வேல்யூ இருக்குது. இந்த ID3 வேல்யூவை 60 கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 60யை வந்து ஒரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இதை விட இதில் வந்து கம்மியாகும். இப்போ மல்டிப்ளிகேஷன் R0ல் இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் வேல்யூ எனக்கு R0ல் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ID2 கூட இதில் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ID2வை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறேன் R1. ஸோ R0 அண்ட் R1ல் எனக்கு இப்போது அந்த ரிசல்ட் இருக்குது. அதை ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ அடிஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஃப்ளோட்டிங்கிற ஃப்ளோட் R0, R1 போட்டுக்கணும். இப்போ டோட்டல் ரிசல்ட் R1க்கு வந்துடுச்சு. சிமிலர்லி இதை எதுக்கு நான் மூவ் பண்ணணும், ID1க்கு மூவ் பண்ணணும். ஸோ மூவ் R1, ID1. ஸோ இங்கே 6 ஸ்டெப்ஸில் இருக்கிறது இங்கே நான் 5 ஸ்டெப்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் பார்ட் ஆஃப் த சோர்ஸ் ப்ரோக்ராம் எடுத்து நான் உங்களுக்கு கம்பைலர் 6 ஃபேஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போய் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இட் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜை லெக்சிக்கல், சின்டாக்ஸ், சிமாண்டிக், இன்டர்மீடியட் கோடு ஜென்ரேட்டர், கோடு ஆப்டிமைசர் அண்ட் கோடு ஜென்ரேட்டர்னு 6 ஃபேஸ் கம்பைலரோட 6 ஃபேஸ்க்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் லாங்குவேஜ் வந்திருக்கு. அந்த சிங்கிள் A=B+C அந்த சிங்கிள் இன்புட் சோர்ஸ் ப்ரோக்ராமுக்கு நம்மளுக்கு மிடில் லெவல் லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் பை யூஸிங் த டிரான்ஸ்லேட்டர் கம்பைலர். ஏன் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜை மெஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா
மிஷின் லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணோன்னா ஸோ மிஷின் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்காக தான் கம்பைலர்ன்ற ட்ரான்ஸ்லேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட், and if you like our channel please share and subscribe. Thanks for watching.